வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் Brio Touch ஸ்மார்ட் போர்டு நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஸ்மார்ட் போர்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லொக்கேட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய டச் ஸ்க்ரீனை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, அப்புறம் ஷார்ட்கட்ஸ் அந்த போர்டு ரெண்டு சைடுமே ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அந்த ஷார்ட்கட்ஸை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் ஃபுல் டெமோவாக காட்ட போகிறேன். ஃபஸ்ட் நான் சிஸ்டத்தில் என்னென்ன பண்ண போகிறேன், மானிட்டரில் என்னென்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் போர்டில் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இது ரெண்டு விஷயத்தை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி யூஸ் யுவர் டச் போர்டு. ரொம்ப ஈஸியாக இந்த Brio Touch அப்படிங்கிற ஸ்மார்ட் போர்டு வந்து நம்ம எளிமையாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கான வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான். இதில் இந்த போர்டு எனேபிளிங் ஷார்ட்கட் எனேபிள் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். ஷார்ட்கட் அதே போல் அதில் இருக்கிற டூல்ஸ், அந்த ஒயிட் போர்டில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன ப்ரீஃப் மட்டும் கொடுத்துருக்கேன். பட் ரொம்ப எக்ஸ்பிளைனிங் பண்ண முடியல. அடுத்த வீடியோவில் அந்த ஒயிட் போர்டில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ், அந்த ஷார்ட்கட்ஸ், அந்த கீஸ், என்னென்ன டூல்ஸ் இருக்குது, சயின்ஸ்க்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது, மேக்ஸ்க்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியான டூல்ஸ் இருக்குது. ஈவன் ஆர்ட்ஸ், தென் தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே ஒரு டூல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட். இப்போ நம்ம ஸ்மார்ட் போர்டு ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போர்ட்லேயும் இந்த டச் டிரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டச் டிரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோடனே உங்களோட டாஸ்க் பாரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச் டிரைவ் வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லொக்கேட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். லொக்கேட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் டச் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே காட்டுது பாருங்கள், மேலே பாருங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னே இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் இஸ் கம்மிங் ஹியர் ரைட் ஹேண்ட் சைட். அதை கிளிக் பண்ணுறேன். அகெயின் ஸோ இந்த 4 கார்னரில் நான் டச் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இந்த போர்டு வந்து டச் ஆனது செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே டச் ட்ரைவ் கிளிக் பண்ணுறேன். லொக்கேட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு கார்னர் டிஸ்பிளே வந்துடும். இந்த டிஸ்பிளேயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் 0 ஆகும், ஃபுல் கம்ப்ளீட் ஆகும், இங்கேயே கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கார்னரில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இங்கே செலக்ட் பண்ணலாம். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அகெயின். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைட் மேலே அகெயின் இந்த சைடு லெஃப்ட் சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் போர்டு வந்து கேலிபிரேட் ஆகிட்டு ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்கலாம். இங்கே நான் ஒயிட் போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒயிட் போர்டு நான் கிளிக் பண்ணுறேன். எஸ்ன்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒயிட் போர்ட் டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ரெண்டு விஷயங்கள் நான் பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேலிப்ரேஷன் ஆஃப் லொக்கேட்டிங் ஸ்க்ரீன், லொக்கேட்டிங் ஷார்ட்கட்ஸ், இது ரெண்டு மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த டூல்ஸில் இந்த ஃபஸ்ட்டு டூல் வந்து பென் டூல். இதை நீங்கள் வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் பக்கத்தில் இருக்கிற ப்ரஷ் டூல் கொஞ்சம் திக்காக வரும். நெக்ஸ்ட் இருக்கிறது மல்டிபிள் பென்ஸ். ஒரே சமயத்தில் 2 பென் நம்ம எழுத முடியும். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் தட். அதுக்கு மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்டர் பென். எந்த டெக்ஸ்டர் வேணுமோ அந்த டெக்ஸ்டரில் நீங்கள் எழுதிக்க முடியும். இது வந்து ஸ்மார்ட் பென். ஜஸ்ட் நான் ரவுண்டு போட்டேன் அப்படின்னு ஹோல் ரவுண்ட் போட்டுரும். இங்கே வந்து இரேசர். இந்த இரேசரை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த போர்டை அழிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபில் கலர். ஏதாச்சும் நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபில் கலர் கொடுத்துக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணோம்னா அந்த கலர் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ நம்ம ஒவ்வொரு டூலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யூ கேன் டூ எவ்ரி திங். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஐ கேன் கோ வித் 2D டயக்ராம்ஸ். இது எல்லாமே 2D டயக்ராம்ஸ். இது ஒவ்வொரு டயக்ராமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். ஹெக்ஸகன், பென்டகன், அந்த மாதிரி ஜியாமெட்ரி நடத்துறதுக்கு மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோ ஃபார் திஸ் டயக்ராம்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3D டயக்ராம்ஸ். ஆஸ் இட் இஸ் இது மேக்ஸ், சயின்ஸ் எல்லாம் நடத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு 3D ஸ்ட்ரக்சர் நம்ம போர்டில் வரைகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ 3D டயக்ராம்ஸ் வரையறதுக்கு நம்ம இந்த 3D டயக்ராம் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்குது ஃபோட்டோகிராஃபி. இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டூலாக என்னென்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் த ஸ்க்ரீன்,
லொகேட் தி ஷார்ட்கட்ஸ். இது ரெண்டே நம்ம ஃபஸ்ட்டு கேலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப முழுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் we can move on to the video for ஷார்ட்கட் கீஸ். இந்த ஒவ்வொரு கீ எப்படி யூஸ் பண்ணுறது, போர்டில் இந்த சைடில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறக்கான வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம எது பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனை எப்படி லொக்கேட் பண்ணுறது, ஒரு ஷார்ட்கட் எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் இந்த ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, போர்டோட 2 எண்ட்லேயும் இருக்குது. அந்த ஷார்ட்கட்ஸில் ஒவ்வொரு கீயை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது நான் இப்போ காட்டுற போர்டு வந்து பார்த்திங்கன்னா Brio Touch அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு தான். Brio Touch இதுதான் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க, RMSA மூலிமா நான் கிடச்ச ஒரு ஃபண்டு. நான் போர்டோட இது காட்டுறேன் பாருங்கள், Brio Touch அப்படின்னு இருக்குது. இது ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அகெயின் ஒரு சின்ன ரீகேப் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம போர்டு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டட் வீடியோ தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் கிளிக் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறேன் வரைஞ்சிருக்கேன். அதே போல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் சிம்பிள் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு அதை நான் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது மல்டிபிள் பென், ஒரே சமயத்தில் என்னால் 2 or 3 பென்ஸ் வந்து என்ன ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் ரப் பண்ணுறதுக்கு அங்கே இரேசர்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை வச்சு என்ன பண்ண முடியும், ஒரே சமயத்தில் எல்லாத்தையுமே அழிச்சிட முடியும். இது வந்து டெக்ஸ்டர் பென், வந்து டெக்ஸ்டர் வரைஞ்சிக்க முடியும். அதே போல் ஃபில்லப் இது கொடுத்திங்கன்னா கலர்ஸ் வந்து ஃபில்லப் ஆகும். இது வந்து நம்ம ஒரு டீச்சரோட இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2D ஸ்ட்ரக்சர்ஸ் வரையிறது, ஹெக்ஸகன், பென்டகன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஒரு செகண்டில் வரைஞ்சிட முடியும். தென் ரீடு அன்டூ கொடுத்திங்கன்னா நீங்கள் பழைய நிலைமைக்கு ஒரே செகண்டில் போயிடலாம். அடுத்தது வந்து 3D ஸ்ட்ரக்சர்ஸ், ட்ரெபீசியம், கோன், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிட முடியும். இந்த டூல்ஸ் ஒவ்வொன்றா எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போர்ட்ஸ் இப்போது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இப்போ ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்கும் இதே தான் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் நான் அப்ளை சொன்ன மாதிரி இந்த போர்டில் இருக்கிற டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, இதே இந்த போர்டில் இருக்கிற ஆன் ஸ்க்ரீன் டூல்ஸும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன் டூல்ஸ், அந்த போர்டோட சைடில் சில டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பகிர்ந்துக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.